அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பர் தோழன் ஜெயக்குமார். மீண்டும் உங்கள் அனைவரையும் ரேடியோ பெட்டிக்கார் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில இன்னைக்கு காலையில சட்டமன்றத்தில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன அப்படின்னா, சட்டமன்ற வரலாற்றிலேயே 1, 2, 3வது முறையாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. என்ன அந்த தீர்மானம்? எதற்காக அத பத்தி ரேடியோ பெட்டிக்காரவங்க பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, ஆன்லைன் ரம்மி அந்த சீட்டு கட்டு விளையாடுவோம் இல்லையா? அந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை வந்து தடை செய்யணும். அதை வந்து தமிழ்நாட்டில தடை செய்யணும் அப்படின்ற ஒரு மசோதா கொண்டு வரப்படுது. இந்த மசோதா கொண்டு வரக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, கடந்த 2 முறை நம்ம வந்து ஏற்கனவே 2 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசாங்கம் வந்து கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கவர்னர் அதை என்ன பண்றாரு அப்படின்னா 2 முறையுமே அதை வந்து மறுபடியும் நிறைவேற்றாம அதை மறுபடியும் கிடப்பில் போடுறதும் அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுமான தொடர்ந்து இருக்கு. இது இப்போ எதற்காக இந்த ஆன்லைன் ரம்மி இந்த விளையாட்டை எதுக்காக எதிர்க்கணும்? முதல்ல நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்னும் என்னென்ன வலைதள பக்கங்கள்லாம் இருக்கோ அந்த வலைதள பக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு இன்னும் தோணாமலே இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பத்தி இப்ப தேடுறோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பாடல் ஒரு திரைப்படத்தினுடைய சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தினுடைய பாடலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தரவுகளும் ஒவ்வொரு பதிவுகளுமே தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து உங்களையே அறியாம அதை வந்து திறந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரும். என்ன அப்படின்னா, நீங்க என்ன தேடுகிறீர்களோ அதை வந்து அந்த வலைதள பக்கத்தினுடைய பகுதிகளில் அந்த வலைதள பக்கத்தில் இருக்கக்கூடிய சில தரவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எதை தேடுறீங்களோ அதை மறுபடியும் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய வகையில் ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு அமைப்பை உருவாக்கிடுறாங்க. அதனாலதான் உங்களை அறியாமலேயே அந்த பதிவுகள் மீண்டும் மீண்டும் வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய நேரத்தையும் மறந்து அதுல வந்து ரொம்ப ஈடுபடுறீங்க. இப்போ இதுக்கும் ஆன்லைன் ரம்மிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் ஆன்லைன் ரம்மிக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது இப்ப நான் இங்க இருந்து விளையாடும் பொழுது நீங்க இன்னொரு இடத்துல இருந்து விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப விளையாடும் பொழுது அங்க எனக்கு எதிர்ப்புறம் விளையாடக்கூடியவர் வந்து ஒரு மனிதரா, இல்ல வந்து அந்த சூதாட்ட ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆன்லைன் ரம்மி ஆப், அந்த ஆப்லயே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அதை வந்து ஒரு மனிதனும் விளையாடுறதும், ஒரு மனிதனும் ஒரு கம்ப்யூட்டரும் விளையாடுறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, சில பேர் வந்து அதுல ரொம்ப ரொம்ப வந்து மூழ்கி போய் அதை மறுபடியும் அதுல வந்து பணத்தை கட்டி விளையாண்டு சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, முதல் போட்டியில் நீங்க வெற்றி பெறலாம். ஜெயிச்சிட்டோமே, நிறைய பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு தோணும். அதுக்கு அடுத்த போட்டியில விளையாடணும்னு தோணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிறிய தொகையில இருந்து ஒரு மிகப்பெரிய தொகை வரைக்கும் உங்களுக்கு கொண்டு சென்று கடைசியில உங்களை அதை தோற்கடிக்கக்கூடிய நிலைமை வரும் பொழுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய சூதாட்ட மனநிலை அப்படின்றது என்ன அப்படின்றத அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ சமீப காலங்களாக குறுக்கு வழியில எப்படி சம்பாதிக்கலாம், உடனே எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு. அததான் வந்து பல நிறுவனங்களும் சரி, பல சூதாட்ட நிறுவனங்களும் சரி, பல கேளிக்கை நிறுவனங்களும் சரி, பல வலைதள பக்கங்களும் வந்து நம்மளுடைய மூளையை வந்து செலவை பண்ணி மாத்திடுறாங்க. அதனால ஒரு முறைக்கு 2 முறை வந்து நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும் அதை பத்தி. அப்போ ஒரு மனிதனும் ஒரு கணிப்பொறியும் விளையாடும் பொழுது அந்த கணிப்பொறிக்கு எவ்வளவு ஒரு கம்ப்யூட்டரினுடைய மூளை அப்படிங்கிறது எப்படி இருக்கும். இப்போ வந்து கூகுள்ல நீங்க என்ன விஷயம் தேடினாலும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய அந்த ரம்மியில வந்து நீங்க விளையாடும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி வேணா உங்களை வீழ்த்தக்கூடிய நிலையில வரும். அதனால ஒரு முறைக்கு 2 முறை நம்ம வந்து சிந்திச்சு இதெல்லாம் விளையாடணுன்றதை விட இதை வந்து நம்ம தவிர்க்கணும் முதல்ல. அப்படி விளையாண்டு எத்தனையோ மரணங்கள் ஏற்படுது. சமீப காலங்களாக தமிழ்நாட்டில் பல மரணங்கள் ஏற்படுது. ஒரு காவலர் இறந்திருக்கிறாரு, ஒரு ஆசிரியர் இறந்திருக்கிறாரு, ஒரு தொழிலதிபர் இறந்திருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிலை என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இதை வந்து தடை செஞ்சு ஆகணுன்ற ஒரு நிலை வருது. அப்படி இந்த விளையாட்டை விளையாடணுமா அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப தவறுதலான விஷயங்களாகவும் தவறுதலான ஒரு பாதைகளாக இருக்குது. இப்போ இந்த ஆன்லைன் ரம்மியை வந்து நம்ம நார்மலா உட்காந்து ஒரு கிளப்ல விளையாடுறது அப்படின்றது வேற. இது வந்து ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நிறுவனம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஏற்படுது. இதுல ஒரு நடிகர் நடிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நடிகர் நடிக்கலையா அப்படின்றார். அந்த நடிகர் முதல்ல ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இதுக்கு விளம்பரம் செய்கிறது அப்படின்றதே முதல்ல ஒரு தப்பான விஷயம்.
அதுலேருந்தே இவங்க முதல்ல மாறணும். அதனால இந்த உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது ஆன்லைன் ரம்மி விளையாண்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா இத பத்தி அவங்கள்ட்ட சொல்லுங்க. ரொம்ப எடுத்து சொல்லுங்க. நெறைய விஷயங்கள் நம்ம வந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அ அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு இத தடை செய்யும் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதான்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அத இன்னமும் வந்து கவர்னர் கிடப்பில போட்டிருக்காரு அப்படிங்கும் பொழுது, அ அது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல் தான். இந்த முறையாவது கவர்னர் அத செயல்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு போராட்டம் அரசாங்கம் செய்யும் பொழுது, அதன் ஆதரவு தெரிவிப்பது நம்முடைய கடமை. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் அன்பு தோழன் அஜயகுமார். நன்றி. வணக்கம்.